புல் BS5 கிர்லாஸ்கர் என்ஜின், பெரிய என்ஜின்ங்க. 180 வருஷத்துக்கு மேற்பட்ட அனுபவம் மிக்க இந்தியாவின் நம்பிக்கை வாய்ந்த இந்த மெஷின் இன்னைக்கு இது 1200 RPMல என்ன வேலை செய்யுமோ அதே வேலை ஜேசிபி என்ஜின் 1400ல செய்யுங்க BS5ல. அது போக 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் குறைவா போகும். இது ஓப்பன் சேலஞ்ச். நம்ம தமிழ்நாட்டு மெஷினை எந்த நாட்டு மெஷினாவது போட்டியில டீசல்ல டோசிங்ல லோடிங்ல ஜெயிச்சா 50,000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். எங்க பணத்தை வாங்கி எந்த மிஷின் வேணா புக் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் சேலஞ்சுங்க. இது இன்னைக்கு சவால்னா சவால் விடும்போது தான் வெற்றியின் வாசல் திறக்கும்னு சொல்லுவாங்க. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மதமும் ஓர் பேச்சே, புரியுதுங்களா? அது மாதிரி நம்மளோட மிஷினோட தயாரிப்பு ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ், ஓனர்ஸ் இவங்க கொடுத்த ஃபீட்பேக்ல உருவான வண்டிங்க. அதனால எக்காரணத்திலும் நீங்க இன்னைக்கு ஆல் இந்தியால 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறோம் விற்பனையில. நம்ம தமிழ்நாட்டில் 7 டிஸ்ட்ரிக்ட்ல புல் நம்பர் 1, ஜேசிபி நம்பர் 2. இன்னைக்கு ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜேசிபி அப்படின்னா ஜஸ்ட் சூஸ் புல். அந்த அளவுக்கு இன்னைக்கு வர்ற தலைமுறைகள் சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்துல பேரு வச்சாதாங்க பிராண்டு, இந்த காலத்துல ப்ராஃபிட் கொடுத்தாலே பிராண்டு. காம்படிஷன்ஸ் ப்ராமிசஸ் சேல் பண்ணுவாங்க. ஆனா புல் மெஷின் சூப்பர் ஸ்மார்ட் ப்ராஃபிட்டை டெலிவர் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். நாங்க ஃபீச்சர்ஸ் அதிகமா தேவை நீங்க தேடினீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி வருது சார், இந்த ஃபீச்சர் இந்த சென்சர்ஸ் அதிகமா பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகும். புல்லுல டர்போ ஃபீச்சர்ஸ் கிடையாதுங்க, இன்டர்கூலர் கிடையாது. அதனால உங்களுக்கு செலவு குறைவு, சேமிப்பு அதிகம். ஜேசிபில டர்போ இருக்கு, இன்டர்கூலர் இருக்கு, செலவு அதிகம், சேமிப்பு குறைவு. நீங்க டெமோ பார்த்துக்கலாம். இன்னைக்கு எங்க வளர்ச்சிக்கு காரணம் உங்க மாற ஓனர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் உங்களுடைய ஃபீட்பேக். நான் ஒவ்வொரு நாளும் மாற்றம் என்ற ஒன்றே மாறாத ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நாங்க புது புது மாற்றங்கள், காலத்திற்கேற்ப தொழில்நுட்பம், தொழில்நுட்பத்துக்கேற்ப வடிவமைப்பு, வடிவமைப்புக்கேற்ப செயல்திறன், செயல்திறனுக்கேற்ப வருமானம். ஏன்னா வருமானம் இல்லாட்டி வீட்லயே நம்மளுக்கு மானம் இருக்காது. புரியுதுங்களா? ஒரு வண்டி வாங்குறீங்க எதுக்கு? தொழில சம்பாதிக்கணும் சார். ஒரு பக்கம் வண்டி பிரைஸ் அதிகமாகுது, ஸ்பேர் பார்ட்ஸ் பிரைஸ் அதிகமாகுது, ஆப்ரேட்டர் சம்பளம் அதிகமாகுது, பைனான்ஸ்ல 5000 ரேட் அதிகமாகுது, டீசல் பிரைஸ் வருஷம் கூடிட்டே போகுது நம்ம நிலவரத்துல பாத்தீங்கன்னா. அப்போ எப்படி சார் ஒரு முதலாளி ஜெயிப்பாருன்னு கேட்டீங்கன்னா மாத்தி யோசிக்கிற மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். எப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எப்படி சார் டீசலை குறைக்கலாம், எப்படி என்னென்னலாம் டெக்னாலஜி கொடுக்கலாம். ஹைடெக் ஸ்மார்ட் ஃப்ளோ ஹைட்ராலிக்ஸ். இன்னைக்கு இந்த ஹைட்ராலிக்ஸ் இந்தியாவில் எந்த வண்டியிலும் இல்லைங்க. ஹைடெக் ஸ்மார்ட் ஃப்ளோ ஹைட்ராலிக்ஸ் சொல்லி புது டெக்னாலஜி BS5 அறிமுகப்படுத்திக்கிறோம். இந்த மிஷின் இங்க இருக்கு, நீங்க ஓட்டி பார்க்கலாம். இதுதான் BS5ல இன்னைக்கு இந்த லான்ச் ப்ரோக்ராம்ல ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடான்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மிஷின் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, 68 வெளிநாட்டுல இன்னைக்கு வெற்றி கொடி கட்டி பறக்குது. அர்ஜென்டினா, பிலிப்பைன்ஸ், கத்தார், மால்தீவ்ஸ். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்கு இன்னைக்கு வெளிநாட்டு ஆப்ரேட்டர்ஸ் லைக் பண்ணி ஓட்டுறாங்க. நம்ம கண்ணுல பார்த்தா கையில செய்யறது அந்த காலம், காதுல கேட்டாலே கையில செய்யறது இந்த காலம். ஸோ அதனால இப்ப வர்ற தலைமுறைகள் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காருங்க, தமிழ் தம் மக்கள் மேன்மை உருவன் இருக்காரு. நமக்கு வர்ற தலைமுறை நம்மளை விட அட்வான்ஸா தான் இருக்கும். அன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு அந்த பல்பை வச்சா கரண்ட் சார்ஜ் கட்ட முடியாது. நம்ம அதுல மேம்படுத்த அடுத்த லெவல் கொண்டு வந்துட்டாங்க தலைமுறை. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஜோசப் சிரில் பேம்ஃபோர்ட் ஜேசிபிங்கிற ஃபர்ஸ்ட் எஸ்கவேட்டர்ஸ் இங்கிலாந்துல தயாரிச்சாங்க. நாங்க அதை வச்சு அதுக்கு மேல அடுத்த கேட்டகரி என்ன, அடுத்த தலைமுறைக்கு இல்ல பசங்களுக்கு என்ன கொடுக்கணும். இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுத்தாலும் போதுங்க, அந்த வண்டி தான் பிராண்டு. அதுக்கு உதாரணம் யாருன்னா நம்ம புல்.